வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி என்றதும் நம் நினைவுக்கு வருவது இல்லங்களில் தீபத்தை ஏற்றி வைத்து இருளை அகற்றுவது. அதேபோல் நம் மனங்களில் உள்ள இருளை அகற்றுவதற்கு அறிவு என்ற விளக்கை ஏற்ற வேண்டும். தீபாவளி பண்டிகை என்பது நம்முடைய கலை, பண்பாடு, கலாச்சாரத்தை பறைசாற்றும் ஒரு மகிழ்ச்சிமிக்க ஒரு பண்டிகையாகும். இந்த பண்டிகையின் போது விடியற் காலையிலேயே எழுந்து புனித நீராடி புத்தாடை உடுத்து இறைவனுக்கு இனிப்புகளையும் பலகாரங்களையும் வைத்து வழிபட்டுவிட்டு சிறுவர்களும் பெரியவர்களும் பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்வார்கள். அந்த வகையில் இந்த தீபாவளி பண்டிகை பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். சிறுவர்கள் பட்டாசு வெடிக்கும் பொழுது அலட்சியமாக இருக்கக்கூடாது. பெரியவர்கள் அவர்களுக்கு துணை நின்று பட்டாசு வெடிப்பதற்கு உதவ வேண்டும். அலட்சியம் எதுவும் காட்டினால் அந்த அலட்சியமே அவர்கள் உறுப்புகளுக்கு சேதத்தை விளைவிக்கும் அல்லது உயிருக்கே ஆபத்தாக கூட அமைந்துவிடும். அதனால் பாதுகாப்பாக பட்டாசை வெடிக்க வேண்டும். அதேபோல் சுற்றுச்சூழலுக்கு மாசில்லாத தீபாவளி. பட்டாசுகள் வேதிப்பொருட்களால் ஆனது. காப்பர், காட்மியம், காரியம், துத்தநாகம், பாஸ்பரஸ், சல்ஃபர், பொட்டாசியம் நைட்ரேட், கார்பன் மோனாக்சைடு இவற்றையெல்லாம் கலந்த வேதிப்பொருட்களின் கலவையாகத்தான் பட்டாசு இருக்கிறது. அந்த பட்டாசு வெடிப்பதன் மூலமாக காற்று மாசுபடுகிறது. அதனால் பசுமை பட்டாசுகளை வாங்கி வெடித்தால் அதில் காற்று மாசு ஏற்படுத்தும் வேதிப்பொருட்களின் அளவு குறைவாக இருக்கும். அதேபோல் ஒலி எழுப்பும் அளவும் குறைவாக இருக்கும். அதேபோல் இந்த தீபாவளி பண்டிகை என்று அனைவரும் மற்றவர்களுக்கு இனிப்பை கொடுத்து மகிழ்வோம். அப்படி கொடுத்து மகிழும் பொழுது நம் உடலுக்கு எவ்வளவு அளவு இனிப்பு, காரங்கள் தேவை என்பதை பெரியவர்கள் நன்றாக உணர்ந்து அதை சாப்பிட்டு இந்த தீபாவளியை இனிய தீபாவளியாக கொண்டாட வேண்டும். இந்த தீபாவளி திருநாளில் என் மனவானிலே உருவான ஒரு கவிதையை உங்கள் முன் பகிர்வதில் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறேன். இந்த தீபாவளி திருநாளிலே நம் சிந்தனைகள் சிறக்கட்டும், நம் சொற்கள் இனிமையாகட்டும், நம் செயல்கள் மேன்மையடையட்டும், நம் மனங்கள் இன்பக் கடலாகட்டும். நன்றி, வணக்கம்.